ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 வெளியான ஜிடி மேக்ஸ் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா போலீஸ் அதிகாரி ஒரு 3 பேரை துரத்திட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த 3 பேர் பார்த்தா ஏதோ நகையோ வாட்சை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. துரத்திட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, பட் மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த கட்டமாக கதைக்களம் எங்கே போகுது அப்படின்னா, ஒரு ஃபாதர் இருக்கார். அவங்க அப்பா பார்த்தா ஒரு மோட்டார் சைக்கிள் ரேசராக இருப்பார். பட் இப்போதைக்கு மோட்டார் சைக்கிளை விற்பனை பண்ணுற ஒரு டீலராக இருப்பார். அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க, பொண்ணு மற்றும் பையன். அந்த பையன் இருக்காங்க பாருங்க, அவங்க பார்த்தா ஒரு ரேஸில் கலந்துப்பாங்க. ரேஸ் நடத்துறதே அவங்க அப்பா தான். அதன் மூலமாக லாபம் பார்க்குறப்ப ரேஸ் நடத்துவாங்க. அவங்க பையன் ஜெயிக்குன்னு நினைப்பாங்க. பட் அந்த பையன் பார்த்தா ரேஸில் செகண்டாக தான் வருவான், ஃபஸ்ட்டு வரமாட்டான். அதேமாரி அந்த பையனுக்கு அக்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரேஸராக இருப்பாங்க. பட் ஆக்சிடென்ட் காரணமாக அவங்க ரேஸில் போகிறது கிடையாது. இந்த சமயத்தில் அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தா ப்ராப்ளம் வருது. இந்த பையன் தோத்ததால் அவங்க ஃபான்சஸ் எல்லாமே பார்த்தா போயிடுறாங்க. இந்த அப்பாவுக்கு நிறைய கடன் ஏற்பட்டுருது. இதனால் அவங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்து பார்த்தா ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கலான்ற மாதிரி ஒரு சில வழிகளை ட்ரை பண்ணுறாங்க. அந்த பிரதரை பார்த்தீங்கன்னா ஏதோ மோட்டார் சைக்கிள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு பிரதர் மற்றும் சிஸ்டர் 2 பேருமே போவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா ஒரு சில ப்ராப்ளம் ஏற்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பாருங்க, ஒரு கொள்ளைக்கார கும்பல் போலீஸ் துரத்திட்டு போகிறாங்க, நகைலாம் திருடுறாங்கன்னு அந்த கேங்கில் போயிட்டு இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இவங்க உண்மையிலுமே திருடுறாங்க அப்படின்றது. ஸோ போக போக என்ன ஆச்சு, போலீஸ் அதிகாரி பிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ டீசென்ட் வாட்சல் மூவி தான், அந்தளவுக்கு ஒன்றும் த்ரில்லிங்கெல்லாம் படம் இல்லைங்க. ஒரு டீசெண்டாக பார்க்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு போராக தான் போகுது, அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இல்லை. இதெல்லாம் படம் டியூரேஷன் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக ஒன் டைம் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிருந்தால் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. படம் ஷார்ட் டைம்லேயே முடிச்சிருக்காங்க. டீசெண்டாக இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு த்ரில்லிங்காகவோ ஒரு ஃபைட் சீனோ எதுவுமே அந்தளவுக்கு நல்லா கொண்டு போகல. ஒரு சில மோட்டார் சைக்கிள் அந்த ரேஸ் சீன் மட்டும் 2-3 சீன் வச்சுருப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவுமே இந்த படத்தில் சொல்லிக்கும்படி இல்லை. மொத்தமே ஒரு 6 கேரக்டர் தான் இருப்பாங்க. அதை சுற்றி தான் கதைக்களம் இருக்குது. ஒரு ஷார்ட் டைம் ஸ்டோரியாக ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் இந்த படத்தோட ஒரு ப்ரெசண்ட்டு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி படம் எங்கேயுமே லேகமாக போகல. பட் ஓரளவுக்கு மொக்கையாக தான் கொண்டு போயிருக்காங்க. படத்தில் த்ரில்லிங்கோ கதைக்களமே இல்லாதான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.